வேதம் சொல்கிறது. அவர் ரத்தம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சிந்தினபடினாலே அந்த ரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவரியான ஒளி, அந்த ஒளி மனிதனுக்குள்ளே வரும்பொழுது அந்த மனிதனை நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். இயேசு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா பாரங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், தலைவனங்களை மாற்றும்படிதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். வேதம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். உலகத்தில் இயேசு வந்ததுக்கு காரணம் மனுஷனுடைய பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்கணும்னு சொல்லி. அவன் நல்லா தானே இருக்கான். அவன் எப்படி அவனுக்குள்ளே இருக்குதான்? இந்த உலகத்தில் பிறக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவம் கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது. ஆனால் அந்த பாவத்தை மாற்ற இயேசு ஒருவரால் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையை விடுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் வேறு ஒருவராலும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள் இருந்தாலும் ஒரு நாளிலே நான் சுகமா வாழ போறேன்றதான ஒரு சிந்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் உண்டு. அந்த வாழ்க்கையை இயேசு மனிதனுடைய வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். பாவத்திலே மனிதன் இருந்தால் அவன் பரலோகத்தை அடைய முடியாது, பரிசுத்த வாழ்க்கையை அவன் முடியாது என்று சொல்லிதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து ரத்தம் சிந்தினான். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆக ரத்தம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சிந்தினபடினாலே அந்த ரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் இயேசுடைய பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும் என்று வேதம் சொல்கிறது. அதான் வேதம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் வேறு ஒருவராலும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆக பரலோகத்துக்கு போவதற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு சொல்லுகிறார், நானே வழி என்று சொல்லுகிறார். வேற எந்த வழியும் போனாலும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. உலகத்தில் எத்தனையோ வழியை காண்பிப்பார்கள். மனிதனுக்கு செமையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. ஆனால் அந்த வழியே மரணத்தின் வழி என்று வேதம் சொல்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிற வழியின்படி ஒரு மனிதன் வாழும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் இளைப்பாறுதலையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இளைப்பாறுதல் மரணத்துக்கு பிறகுதான் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்ல, இம்மையிலும் மறுமையிலும் அவனுடைய வாழும்போது வாழ்க்கையிலே அவன் இயேசு கிறிஸ்துவுடைய இளைப்பாறுதலை அவன் பெற்றுக்கொள்ள முடியும், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும், சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். ஆக இப்படிப்பட்ட வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து ஒருவரே தருகிறவராக இருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இதற்காகத்தான் இயேசு எருசலேமிலே சோத்திரம். ஆக இந்த நாளிலே கூட அந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு பெத்லகேமிலே அவர் பிறந்தார் என்று வேதம் சொல்கிறது. அந்த வேதம் இன்றைக்கும் அது உண்மையாம் சத்தியமா இருக்கிறது. அந்த வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய சென்னை பட்டணத்துக்கு ரட்சிப்பு வரணும், ஜனங்கள் ஆண்டவரை அறியணும், பாவ இருள் விலகணும், பிசாசு பலவீனம் ஜனங்கள் விடுதலையாகணும். எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். நம்ம மத்தியில் இருக்கிறதான சோபன் பலையை வந்து ஜெபம் பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இயேசு பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியில் உங்களுடைய நற்செய்தியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் இயேசுவே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் சபையாய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். பரலோகத்திலிருந்து இயேசப்பா ஜனங்களை ரட்சிக்கும்படியான அந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக சத்தத்தை கேட்டு ஒவ்வொருவரும் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் மாறட்டும். இயேசுவின் வெளிச்சத்தை அவர்கள் காணட்டும். ஆண்டவரே, அப்பா, தேசத்தில் இருக்கிற இருள் விலகி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வியாதியின் இருள் விலகட்டும், கடன் பிரச்சனையின் இருள் விலகட்டும், போராட்டத்தின் இருள் விலகட்டும். ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரகாசிக்கட்டும். அப்பா, இந்த நல்ல செய்தி அறிவித்திருக்கிற கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும்
நீர் விடுதலை ஆக்குறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. எல்லா மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நல்லா கவனிங்க.